முன்னொரு காலத்தில் மிக அழகிய ஓர் ஏரிக்கு அருகில் ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் இளவரசன் பெயர் அழகேசன். அழகேசன் மிகச் சிறந்த வீரன். ஆனால் அவனுக்கு எல்லாவற்றையும் உடனே முடித்துவிட வேண்டும் என்ற அவசர புத்தி இருந்தது. அந்த ஏரிக்கு ஒவ்வொரு வருடமும் குளிர்காலத்தில் 5 அற்புதமான அன்னங்கள் வலசை வருவது வழக்கம். அவற்றை பார்க்க மக்கள் திரளுவார்கள். ஒருமுறை வேட்டையாடச் சென்ற அழகேசன் அந்த 5 அன்னங்களில் ஒன்றை பிடித்து அதைத் தன் அரண்மனைக்கு பரிசளிக்க விரும்பினான். அழகேசன் தன் வில்லிலிருந்து ஒரு சிறிய அம்பை அன்னத்தை நோக்கி எய்தான். அந்த அம்புக்குறி தவறி அன்னங்களின் இறக்கைகளை லேசாக உரசிச் சென்றது. இதனால் பயந்து போன அன்னங்கள் பறந்து வானில் உயர்ந்தன. இளவரசன் கோபத்துடன் தன் வீரர்களிடம், போய் அந்த அன்னங்களைப் பிடித்து வாருங்கள். அவற்றை எனக்கு இப்போதே வேண்டும் என்று ஆணையிட்டான். வீரர்கள் ஓடினார்கள். ஆனால் அன்னங்கள் மிக உயரமாக பறந்துவிட்டன. அப்போது வயதான ஒரு முனிவர் அங்கிருந்த இளவரசனிடம் வந்தார். இளவரசே, நீங்கள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? பறவைகள் தாமாகவே வந்து செல்லும் உயிர்கள். அவை இங்கே பல நாட்கள் தங்கும். நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தால் ஏரிக்கரையிலேயே அவற்றின் அழகை ரசித்திருக்கலாம் என்றார். இளவரசன், முனிவரே, என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. எனக்கு சில விஷயங்கள் உடனே நடக்க வேண்டும் என்றான். முனிவர் புன்னகைத்து ஒரு சிறிய பாத்திரத்தில் 5 விதைகள் கொடுத்தார். இளவரசே, இந்த விதைகளை உங்கள் அரண்மனை தோட்டத்தில் நட்டு 5 நாட்களுக்கு தொடர்ந்து நீர் ஊற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு விதை முளைக்கும். 5வது நாள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, எந்த ஒரு நாளும் முளைத்த விதையை உடனே பிடுங்கிப் பார்க்கக் கூடாது என்றார். அழகேசன் சவாலை ஏற்றுக்கொண்டு தோட்டத்திற்குச் சென்றான். முதல் நாள் ஒரு விதை முளைத்தது. சிறிய பச்சை இலை தெரிந்தது. இளவரசனுக்கு பிடுங்கிப் பார்க்க ஆசையாக இருந்தது. ஆனால் முனிவரின் சொல்லை நினைத்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். 2ஆம் நாள் 2ஆம் விதையும் முளைத்தது. முதல் செடி சற்று வளர்ந்தது. 3ஆம் நாள் 3 செடிகள், அவை கொஞ்சம் வளர்ந்திருந்தன. அழகேசன் பொறுமையின்றி இருந்தார். 4ஆம் நாள் 4 செடிகள் நன்றாக வளர்ந்து மொட்டுவிடத் தயாராக இருந்தன. 5ஆம் நாள் எல்லா 5 விதைகளும் முளைத்து அழகான 5 பூக்கள் பூத்திருந்தன. ஒவ்வொரு பூவும் ஒரு அன்னத்தின் இறகு போல மென்மையாக இருந்தது. அழகேசன் அந்த பூக்களைக் கண்டபோது இயற்கையான அழகு அவசரத்தால் வருவது இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அந்த 5 அன்னங்களும் அந்த மாலை நேரத்தில் ஏரிக்குத் திரும்பின. இளவரசன் தன் அவசரத்தால் அவற்றைப் பிடிக்காமல் அமைதியாக அவற்றின் அழகை ரசித்தான். நீதிக் கருத்து: பதறாத காரியம் சிதறாது. அவசரப்படாமல் பொறுமையுடன் செய்யப்படும் எந்தக் காரியமும் தோல்வியடையாது.